பாண்டிச்சேரியில் முதலமைச்சர்னா புஷி ஆனந்த் தான். தாவேக்கா ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக இருந்த புஷி ஆனந்த் தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாண்டிச்சேரியில் தாவேக்கா விஜய் கால் பதிச்சிட்டார், கொடி நாட்டிட்டார், அப்படிதான். இல்ல கொடி நாட்டல, கொடி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நாட்டுறாரு இல்லையான்னு தெரியும். விஜயோட ஏம் என்ன, தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுங்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கணுங்கிறது இல்ல. எழுதி கொடுக்கறத பேசுறாராங்கிறது, எழுதி கொடுக்கறத பேசுறது தப்பு இல்ல. நான் எழுதி கொடுக்கறவங்களை பத்தி யோசிக்கிறேன். மக்கள் வந்து நேரடியா பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கும்போது வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்களுமே எத்தனை பேர் வந்து ஐயோ இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, எத்தனை பேர் அந்த கோவத்தை விஜய் மேல காட்டினாங்க? மேக்ஸிமம் இல்ல இல்லையா? சோ அப்ப இந்த கரிசனம் வேற எந்த தலைவர் கிடைக்கும்? இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து ஒரு பெரிய டிராமாவை கிரியேட் பண்ணிருக்கணும் அந்த தொண்டர்களுக்கு, நம்மளை விட அதிகமா. அங்க போய் 40 பேர் இறந்திருக்காங்க, 47 பேர் இறந்திருக்காங்கன்னா இவர்களை போன்றவர் தானே அவங்களும். கண்டிப்பா அப்படிங்கிற உணர்வு இவங்களுக்கு தான் அதிகமா இருக்கணும். ஸோ சேஃபா இருக்கணும், என்ன வேணா நடக்கலாங்கிற ஒரு உணர்வு அடிப்படையில வரணும். அது வந்த மாதிரி தெரியல. திமுக நம்பாதீங்கன்னு சொல்லலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனா இவ்வளவு குறைகளை சொல்லிட்டு திமுகவை நம்பிடாதீங்க ஒரு காலம்ன்றது, இதுக்கு திமுக என்ன சம்பந்தங்கிற மாதிரி செஞ்சு விஜய் என்ன பேச போறாருங்கிற பில்டப்பே இனிமே கொடுக்காதீங்க. ஏன்னா விஜய் வந்து எதுவும் பெருசா பேச போறது இல்லைங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது முதல் கூட்டம் இல்லை. சரி, முதல் கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டம், எத்தனை கூட்டம் வந்துருச்சு. அவர் இதான் ஒரு பேட்டர்னா வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நெஞ்சில் குடியிருக்குன்னு ஆரம்பிக்கணும், அப்புறம் அந்த ஊரோட பெருமைகளை கொஞ்சம் சொல்லணும், அப்புறம் வந்து திமுக கொஞ்சம் திட்டணும், அப்புறம் அந்த இஷ்யூவை பார்த்து வாசிக்கணும். 5 பிரச்சனையை வெற்றி நிச்சயம் நாளை நமதுன்னு போயிடணும். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தமிழ்நாட்டை தாண்டி பாண்டிச்சேரியில் முதலா தாவேக்கா தலைவர் விஜய் பேசியிருக்காரு. முதல் கட்டமாக அது எப்படி பார்க்க? எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. தமிழ்நாட்டுக்கும் பாண்டிச்சேரி எப்போவுமே சேர்ந்து தான் எலெக்ஷன் நடக்கும். ஸோ பாண்டிச்சேரியிலே அவங்க போட்டிட்டு ஆகணும். ஆல்ரெடி பாண்டிச்சேரியின் முகமாக தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் புஷி ஆனந்த் இருக்கிறாரு. அவரையும் அங்கே முதலமைச்சராக்குவதற்கோ இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வரதுக்கோ ஒரு கடமை இருக்குது விஜய்க்கு. பாண்டிச்சேரியில் முதலமைச்சர்னா புஷி ஆனந்த் தான். தாவேக்கா ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராக இருந்த புஷி ஆனந்த் தான். எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதில் மாற்று கருத்து வர்றதுக்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா ஆதவ அர்ஜுனோட மச்சான் சார்லஸ் வந்து பாண்டிச்சேரியில் இருக்காரு. அவர் ஆசைப்பட மாட்டாரா? அவர் இந்த கட்சியில இல்லையே, அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருடைய ஆதவர்ஜுனோட மச்சான் வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, மார்ட்டினோட பையன். ஓகேவா? 2 பேரும் கூட்டணியை சேர்ந்து போட்டிட்டு ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அப்போ யார் முதலமைச்சர் ஆகுங்கிற ஒரு கேள்வி வரும். நான் சொல்றது தாவேக்கா தனிப்பட்ட முறையில் ஆட்சிக்கு வந்தா புஷி தானே முதலமைச்சர். ஓகே, அதை சொல்றேன். ஆதவ அர்ஜுனோட மனசுக்குள்ள நம்ம முதலமைச்சர் அவங்க 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப்பே இல்லை. ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து அவர் பாண்டிச்சேரி பாலிடிக்ஸ் பண்ண போறது இல்லை, அவர் தமிழ்நாட்டில் தான் பாலிடிக்ஸ் பண்ண போறாரு. பாண்டிச்சேரிக்கு பத்தின எந்த எய்மும் ஆதவ அர்ஜுனா கிடையாது. அவருடைய மச்சான முதலமைச்சராக எண்ணமும் ஆதவ அர்ஜுனாக்கு இருக்காது. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் நல்ல சுமூகமான உறவு இல்லை. மாத்தி விமர்சனம், ஆதவ விமர்சனம் பண்ணி பார்க்கல, அவங்க வந்து விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்கிறதுனால அந்த ப்ராப்ளம் ஆதவ அர்ஜுனாக்கு இருக்காது. பட் இது செகண்டரி. பட் ஓவராலா கட்சி, நம்ம கட்சியும் அங்கே ஆட்சிக்கு வரணும்னு நினைப்பாங்க. இல்லைன்னா ஆட்சி அமைக்கக்கூடிய கட்சியோட நம்ம கூட்டணியில் இருக்குன்னு நினைப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேலைகள் செய்வாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் அங்கே அரசியல் ஆரம்பிச்சாகணுமே, அதனால அதோட முதல் கட்டமாக பார்க்குறேன். அதை நான் என்ன விஜயோட பேஜில் புரிஞ்சுக்கிட்டேன்னா, நாங்கள் பாண்டிச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி நாங்கள் ஒன்றும் திட்டலைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த குறைகளையும் போட்டு வெளிச்சம் போட்டு காட்டிட்டாங்கல்ல. நான் பிஜேபியை தான் திட்டேன்னு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை குறை சொல்லிட்டு வந்திருக்காங்கல்ல. பாண்டிச்சேரி எப்படி புரிஞ்சுக்கணும்? பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டை குறை சொன்னால் அது உங்களுக்கு ஒன்றிய அரசையும் சேர்த்து தான் வரும். யூனியன் பிரதேசம் இருக்கிறதுனால தனி மாநில அந்தஸ்து கிடையாது பாண்டிச்சேரிக்கு. அவங்க தான் நிதியே கொடுக்கணும். சட்டம் ஒழுங்கு அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ மத்திய அரசோட ஒன்றிய அரசோட கான்ட்ரிபியூஷன் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட் தன்னிச்சையாக அங்கே பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது. ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை தாண்டி நேரடியாக அந்த அரசு வேலைவாய்ப்புகள், சம்பளங்கள், இந்த விஜய் சொல்கிறாரு அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வரணும். டெவலப்மெண்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக பெரிய அளவு நிதி உதவி வேணும். அதற்கு மத்திய அரசு ஹெல்ப் பண்ணாதான். ஸோ அப்போது தொழிற்சாலைகள் வரல, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு இல்லை, இதெல்லாம் குறை சொல்கிறது ரங்கசாமியை மட்டுமே இல்லை, பிஜேபியும் சேர்த்து தான். இல்லை, பிஜேபி தான் அவர் நேரடியாக குறை சொல்லி ஆரம்பித்தார், அப்படி தான் பேச்சையாக தொடங்கினார். ஆனால் நாங்கள் இங்கே சிறப்பான ஆட்சி நடக்குது, நல்ல முதலமைச்சர் இருக்காரு, அவருக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் அப்படிலாம் சொல்லிவிட்டு மறைமுகமாக பாண்டிச்சேரி சிஎம் குறை சொல்லிட்டு வந்திருக்காங்களே, இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, அவர் நன்றி சொன்னது அங்கே நல்லாட்சி நடக்குதுன்னு இல்லை, அந்த மாதிரி ஒரு டோனில் இருந்து இல்லை. எங்களுக்கு எந்த சிக்கலும் இல்லாமல் நல்ல ஒரு அனுமதி கொடுத்து பாதுகாப்பும் கொடுத்துருக்காங்க. அதனால புதுவை கவர்மெண்ட்டுக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களுக்கு நன்றின்னு சொன்னாரே தவிர நீங்கள் ரங்கசாமிங்க நல்லாட்சி கொடுக்குறன்னு அவர் சொல்லல. அது அப்படி சொல்லலை, வேற ஒரு டோனில் அதை சொன்னார். நன்றின்னு சொல்லும்போது அவருக்கு ஏதோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனால் அவர் நன்றின்னு சொன்னது இதுதான். ஓகே, எங்களுக்கு இந்த கூட்டத்துக்கு முறையான பாதுகாப்பு கொடுத்துருக்கீங்க, சிக்கல்லாம் எதுவும் இல்லை, இதை பார்த்து திமுக கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக தான் நன்றி சொல்கிறாரு. ஸோ அடுத்தது பிரச்சனைகளை பட்டியலிட ஆரம்பிக்கிறார். யூஸ்வல் டெம்ப்ளேட் தான், ஒரு வழக்கமாக இப்படி தான் பேசுவார் எல்லா இடங்கள்லையும். ஸோ அது மாதிரி பேசியிருக்கிறாரு. அதனால் இது விமர்சனம் பண்ணுவது முழுமையாக நீங்கள் என்ஆர் காங்கிரஸ் கூட விமர்சனம் பண்ணாமலும் இருக்க முடியாது.
இப்போதைக்கு ஆளுமுறை அவங்க தானே, பிஜேபியோட கூட்டணி இருந்தால் கூட முதலமைச்சர் அவர் தான் போது அதையும் விமர்சனம் பண்ணித்தானே ஆகணும். ஆனால் பண்ணலை, டைரெக்டாக பண்ணலை, டைரெக்டாக பண்ண மாட்டார். ஏன்னா என்ஆர் காங்கிரஸில் இருந்தவர் தான் நம்ம புசி அவர்கள். ஸோ இப்போவும் ஸ்டில் நல்ல நட்பு ரீதியாக தான் இருக்காங்க. ஸோ வரக்கூடிய எலெக்ஷனில் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் வந்து பிஜேபிக்கு இந்த முறை வழக்கம் போல பெரிய சிக்கல் தான். புதுச்சேரியில் எப்போவுமே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையே துணைநிலை ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் தான். போன வாட்டி கிரண் பேடிக்கும் நம்ம நாராயணசாமி அவர்களும் அவ்வளோ பெரிய பிரச்சனை போய் ஆட்சி முதல் முறை 5 வருஷம் ஆட்சியை கம்ப்ளீட் பண்ணிடுவார் போல இருக்கேன்னு யோசிக்கும் போது ஒரு சில மாதங்களில் ஒரு பதவியை ரிசைன் பண்ணார். ஓகேவா, அவ்வளோ தூரம் ஒரு பெரிய டார்ச்சர் இருந்தது. மாற்றி மாற்றி கம்ப்ளைண்ட்கள் சொன்னாங்க, போராட்டங்கள் பண்ணாங்க, ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும். தமிழகத்தில் சென்னாரெட்டி அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் தான் இங்கே அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்திருக்கு. இப்போ பார்க்குறோம், இந்த 4 வருஷத்தில் பார்க்குறோம். அவ்வப்போது இருக்கும். பட் பாண்டிச்சேரியில் அது உச்சமாக இருக்கும். ஏன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும் இல்லையா. அவங்க தான் பெரிய முதலமைச்சரோட அதிகாரத்தோட அங்கே துணைநிலை ஆளுநர் தான் இருப்பாங்க. ஸோ அதனால குடைச்சல் இந்த முறை இன்னும் அதிகமாக இருக்கும். கூட்டணியில் இருக்கும்போது, போன முறையாவது கூட்டணி இல்லை, இந்த முறை கூட்டணியில் இருக்கும் பொழுதே வந்து இவ்வளோ சிக்கல் கொடுக்கறதுனால கண்டிப்பாக ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிஜேபியை கலட்டி விட்டால் அந்த இடத்துக்கு தாவேக்கா வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் நம்ம வந்து விஜய்க்கு வந்து புதுச்சேரியில் தாவேக்கா ஆட்சிக்கு வரணும், புசியை முதலமைச்சர் ஆகணுங்கிறது வேடிக்கையாக சொல்லியிருந்தா கூட அதில் முதல் ஆசை புதுச்சேரியில் நம்ம கட்சி அங்கே செயல்பாட்டில் இருக்கணும். அதற்கு என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி போட நல்லது தானே, அவர் முதலமைச்சராகவே இருக்கட்டும், நமக்கு ஒரு 10 சீட் இருந்தால் நல்லது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கலாம். இப்போதைக்கு பிஜேபிக்கு 6 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு 10 சீட் கொடுத்து ஒரு 5-6 சீட் ஜெயிச்சா கூட ஃபைன் தானே, ஒரு 1-2 அமைச்சர் பதவி கூட வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் என்ஆர் காங்கிரஸ் கூட கூட்டணிக்கு போகிறது தான் விஜய் விரும்புவார். அதை விட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே காங்கிரஸ் இருக்கும், ஏடிஎம்கே டிஎம்கேங்கிறது இருக்குது. ஸோ பெட்டர் சாய்ஸ் வந்து என்ஆர் காங்கிரஸ் தான். பாண்டிச்சேரியில் தாவேக்கா விஜய் கால் பதிச்சிட்டார், கொடி நாட்டிட்டார், அப்படிதான். இல்லை கொடி நாட்டல, கொடி எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நாட்டுறாரு இல்லையான்னு தெரியும். கால் பதிச்சிருக்கிறாரு, இதுவே லேட்டு தான். இங்க ஒரு 1.5 வருஷம் ஆரம்பிச்சிருச்சு கட்சி ஆரம்பிச்சு, இப்பதான் பாண்டிச்சேரிக்கு போயிருக்கிறார். பொதுவாக அப்படித்தான், அங்கே இருக்கக்கூடிய மேஜரான கட்சி காங்கிரஸும் பிஜேபியும் என்ஆர் காங்கிரஸ் தான் களத்தில் இருப்பாங்க. மற்றபடி எல்லா கட்சிகளும் எலெக்ஷன் வரும்போது அங்கே போயிட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு பெரிய தவறு இல்லை. பட் இனிமேல் இருக்கக்கூடிய குறுகிய காலகட்டம் என்ன கேட்டால் இன்னும் ஒரு 4 மாதம் தான் இருக்குது. இந்த 4 மாதத்துக்குள்ளே இதுக்கப்புறம் எத்தனை வாட்டி அவர் போக முடியும்னு தெரியல. இதையே இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம் தான் எனக்கு தோணுது. இந்த இடத்துல தான் எனக்கு சின்ன ஒரு டவுட் என்னன்னா, விஜய் பேசுறதுக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா வந்து பேசுறாரு, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் அப்படிலாம் சொல்லி அவரே பேசுறாரு. அன்று எம்ஜிஆர், இன்னைக்கு விஜய். இப்போ விஜயோட ஸ்பீச்சை நீங்க பார்த்தீங்கன்னா அடுத்த 50 வருஷத்துக்கு பாண்டிச்சேரியுடைய வரலாறே மாற்றி எழுத போறாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஒரு ஐ பில்டப் கொடுத்தாரு. ஸோ பயங்கர மாசா ஸ்பீச் இருக்க போகுது அப்படின்னு தான் நானும் எதிர்பார்த்து லைவ்ல முன்னாடி இருந்தேன். 15 நிமிஷத்துக்குள்ளேயே விஜயோட பேச்சை சுருக்கமாக முடிச்சுட்டாரு. 12 நிமிஷம் ஐ திங்க். அதுக்குள்ளே முடிச்சிட்டாரு. அதில் பாண்டிச்சேரியுடைய பெருமையை பற்றி ஒரு 4-5 நிமிஷம் பேசியிருந்தாரு. அப்போ விஜயோட ஸ்பீச் ஓவராலாக பார்க்கும்போது ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. இல்லை, விஜய் அவர்களோட பேச்சு எப்போவுமே ஒரு 10 நிமிஷம் 12 நிமிஷம் தான் இருக்குது. அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் சரி, மாநாடாக இருந்தால் மட்டும் 1/2 மணி நேரம் பேசுகிறாரு. ஏன் இப்படி கிடைச்ச சான்ஸை விஜய் மிஸ் பண்ணுறாரோ? விஜய் ஒவ்வொரு வாட்டியும் பிரச்சாரத்துக்கு போகும்போது, அது பொதுக்கூட்டமாக இருந்தாலும் மாநாடாக இருந்தாலும், ஒவ்வொரு வாட்டியும் போகும்பொழுது அந்த வாய்ப்பை அவர் மிஸ் பண்ண தான் செய்கிறார். இன்னும் விஜய் நிறைய பேசணுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதில் எப்படியுமே பேசலை. 10 நிமிஷம் பேசினா ஒரு 5 நிமிஷம் திமுகவை விமர்சனம் பண்ணிடுறாரு, ஒரு 2 நிமிஷம் அந்த மாவட்டத்தையோ இப்போ புதுச்சேரினா அந்த ஸ்டேட்டையோ வந்து புகழ்ந்துடுறாரு. மீதி ஒரு 3 நிமிஷம் தான் அவர் எஃபெக்டிவாக சில விஷயங்களை பட்டியல் போடுறாரு. ஸோ அதை என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு எழுதிட்டு வராங்க, அதை பார்த்து இந்த பிரச்சனைகள் இருக்குது, இதெல்லாம் சரி பண்ணணுங்க மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணுறாருங்கிறது தான் பேட்டர்னாக இருக்குது. இந்த பேட்டர்ன் போதும்னு அப்படியே தொடர்றாங்க. இந்த பேட்டர்ன் போதாதுங்கிறது எனக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் என்னுடைய கருத்து. இன்னும் எஃபெக்டிவாக பேசிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் எத்தனை வாட்டி போய் பாண்டிச்சேரியில் பேச முடியும்னு தெரியல. அப்போ இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்கிறத தாண்டி நம்ம கடந்த மீட்டிங்கில் பேசும்போது சில மினி மேனிஃபெஸ்டோ மாதிரி சில விஷயங்களை சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி பாண்டிச்சேரி சொல்லலாம். ஏன்னா ரொம்ப சின்ன யூனியன் பிரதேசம், ஒரு 30 தொகுதிகள் தான் இருக்குது. ஒரு தொகுதிக்கு 50,000 பேர் ஓட்டு தான் இருக்கும் கிட்டத்தட்ட. ஸோ அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு எம்ஜிஆர் எப்படி முதல்ல அங்கே இமிடியேட்டாகவே அங்கே ஆட்சிக்கு வந்தார், அதிமுக எப்படி ஆட்சிக்கு வந்ததுன்னா இந்த ஃபேம் தான். நீங்கள் இன்னொன்று புதுச்சேரின்னு சொன்னால் புதுச்சேரி மட்டும் இல்லை, காரைக்கால் இருக்குது. இப்போ புதுச்சேரியும் காரைக்காலில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இருக்காங்க, மாஹிம் இருக்குது, மாஹிமில் மலையாளிஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்க விஜய்க்கு ஆதரவான மலையில் இருப்பாங்க. யானம் இருக்குது, அது ஆந்திராவில் காக்கிநாடா பக்கத்தில் இருக்கக்கூடிய இடம். ஸோ அங்கேயும் அதுவும் பாண்டிச்சேரி தான், பாண்டிச்சேரி இதுக்குள்ளே தான் வருது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய தெலுங்கு மக்கள் அங்கேயுமே விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் எங்கே இருக்கக்கூடிய தமிழர்களில் தான், ஏன்னா அங்கே ஆல்ரெடி இங்கே நேரடியாக அவங்க ஒரு அரசியல் பழகி இருக்கிறாங்க. இந்த 2 ஸ்டேட்டும் கிட்டத்தட்ட அந்த 2 பகுதியும் கிட்டத்தட்ட விஜய்க்கு ஆதரவான மனையில் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஹீஸ் ஹீரோ. ஓகே, அந்த ஹீரோ இமேஜ்லேயே வந்து அப்படி ஒரு மனையிலே வர வாய்ப்பு இருக்கும்பொழுது இன்னும் நிறைய விஷயங்களை திட்டங்கள் எல்லாம் சொல்லியிருந்தா, 2-3 எஃபெக்டிவான திட்டங்களை அறிவிச்சிருந்தா ஒரு நல்ல இம்பேக்டாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது.
அன்னைக்கு எம்ஜிஆர் அதிமுகவை தொடங்கிட்டு பாண்டிச்சேரியில் போய் மீட்டிங் போடும்போது அது ரொம்ப அழகாக கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டார். ஆனால் விஜய் அதே மாதிரியான ஒரு சான்ஸை எம்ஜிஆர் அளவுக்கு அந்த எஃபெக்டிவாக பயன்படுத்திக்கலையோ இந்த பாண்டிச்சேரி சான்ஸை. எம்ஜிஆர் வந்து ப்ராப்பர் பொலிட்டீஷியன். எஸ், அவர் திமுகவில் சேர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸில் செயல்பட்டு பெரிய மாஸ் ஹீரோ இல்லை. அதான் சொல்றேன். ஆமா, அவர் ஹீரோ 2வது தான். அவர் உள்ள வரும்போதே திமுகவுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே காங்கிரஸ்ல தொடர்புட இருக்கார், காங்கிரஸ் கட்சியில இருக்கிறாரு. திமுக உள்ளதுக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான முகமா இருக்கிறார். அவர் மாஸ் ஹீரோவா இருந்தாலும் அரசியலே முக்கியமான முகமா இருக்கிறார். இப்போ திமுக வந்து ஆட்சியை பிடித்ததே எம்ஜிஆராலன்னு சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. நான் அதை முழுமையா ஒத்துக்கலாம் கூட, ரெண்டுமே நடந்திருக்கு. திமுகவால் எம்ஜிஆரும் வளர்ந்தார், எம்ஜிஆரால் திமுக வளர்ந்ததுங்கிறதா ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ ஒரு அரசியல் முகமாகவும் இருந்தார். அவருடைய அரசியல் கருத்துக்கள் எல்லாம் திரையில சொன்னாரு, பாடல்களை வச்சாரு, டைலாக் பேசினாரு, அண்ணானு பாட்டு எழுதினாரு, தம்பிகள்னு சொன்னாரு. இதெல்லாம் அவரால் பண்ண முடிஞ்சது. ஏன்னா அவ்வளவு தூரம் அன்னைக்கு இளைஞர்களும் மக்களும் திமுக சப்போர்ட்டா இருந்தாங்க. ஒரு பெரிய வேவ் மாறிட்டு இருந்தது காங்கிரஸ் மேல இருந்த வெறுப்பு மூலியமா. இங்க இருக்க இந்திய எதிர்ப்பு போராட்டம், மொழிற்று எல்லாமே சேர்ந்து அது திமுக பக்கமே சாஞ்சிட்டு இருந்தாங்க, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ்லாம். அது எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிட்டாரு. திமுக மேடைகளில் தொடர்ந்து பேசியிருக்கிறாரு, கொள்கை பரப்பு செயலாளராக இருந்திருக்கிறாரு, மினிஸ்டராக இருந்திருக்காரு. அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு ஒரு அரசியல்வாதியாக பழகிட்டார். அப்போ அவர் அவ்வளோ தூரம் அரசியல்வாதியாக இருந்து ஒரு கட்சியை ஆரம்பித்து பாண்டிச்சேரியில் போய் அவர் பேசும் பொழுதோ அவருக்கு அது பெரிய விஷயம் கிடையாது. அப்படின்னா விஜய் இன்னமும் அந்த ஹீரோ மெட்டீரியலாக தான் இருக்காது, இன்னும் அரசியல்வாதியாக இன்னும் பரிணாமம் அடையலை, அப்படி தான் புரிஞ்சுக்கணும். அதற்கான காலம் குறைவு தான், ரொம்ப குறைவான காலம் தான் ஆயிருக்கு. நம்ம அரசியல்வாதியாக நிறைய கல்ச்சர் சேஞ்சஸ் நிறைய நடந்துருச்சு இல்லையா? உங்களுக்கு வந்து முன்னாடி மாதிரி அண்ணா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ பேச வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம் இருக்குது. ஸ்டாலின் வந்து அண்ணா மாதிரியோ கலைஞர் மாதிரியோ பேசுறது கிடையாது, உதயநிதி ஸ்டாலின் மாதிரி கூட பேசுறது கிடையாது. கால மாற்றத்தில் நிகழக்கூடியது தான். ஸோ அந்த மாதிரி முழுமையான ஒரு வீரியமான பேச்சு கொடுத்தா தான் அரசியல்வாதிங்கிறது கிடையாது. ரொம்ப ஷார்ட்டாக கூட பேசலாம், ஆனால் எஃபெக்டிவாக பேசினா போதுங்கிறது தான். ஆனால் விஜயோட பேச்சு அவ்வளோ தூரம் ஒரு எஃபெக்டிவாக இருக்கா? அதுதான் நான் சொல்ல வரேன். அவ்வளோ தூரம் எஃபெக்டிவாக இல்லைங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். விஜயோட முதல் பேச்சுலேருந்து நான் தான் விமர்சனம் பண்ணிட்டு வரேன். நிறைய ஏரியாவில் விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு விஷயங்களை சப்போர்ட் பண்ணியிருந்தா கூட அவருடைய ஸ்பீச் வந்து இன்னும் எஃபெக்டிவாக மாறணும். தட் மீன்ஸ் புதிய புதிய திட்டங்களோட வரணும், இருக்கக்கூடிய இஷ்யூஸை ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசணும். ஆளுங்கட்சி விமர்சனம் பண்ணுறதா இருந்தால் கூட மேம்போக்கா சொல்கிறத தாண்டிட்டு இன்னும் எஃபெக்டிவாக தீர்க்கமாக விமர்சனம் பண்ணணுங்கிறது தான் நம்முடைய கோரிக்கையாக இருக்குது, எதிர்பார்ப்பாகவும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் தொடர்ந்து சரிக்கிட்டு தான் இருக்கிறார். அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கார், பாண்டிச்சேரியில் மிஸ் பண்ணியிருக்காருன்னு தான் நான் சொல்லுவேன். விஜயோடைய முதல் அரசியல் பேச்சுலேருந்து இப்போ இந்த பாண்டிச்சேரி அரசியல் பேச்சு வரைக்குமே நமக்கு இந்த ஜென்சியோட கூட்டம் மட்டும் போதும், அவங்கள மட்டும் நம்ம கவர்ந்தா போதுங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தில் தான் விஜயோட பேச்சை திட்டமிடப்படுதோ, விஜயோட பேச்சு அப்படி தான் இருக்கோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அப்படின்னா மற்ற செக்டாருடைய மற்ற ஏஜ் குரூப்புடைய ஓட்டு தாவேக்காவுக்கு வேண்டாமாங்கிற கேள்வியும் இருக்குல்ல. இந்த புதுச்சேரி ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் அவர் ஜென்சியை அட்ராக்ட் பண்ற மாதிரி பேசல, இல்ல அந்த பேட்டர்ன்ல இருக்கு. தமிழ்நாட்டில் வந்து பேசும்பொழுது அவருக்கு தெரியுது, தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் தான் நம்மளை பார்க்க வரும்போது நம்ம ஒரு சினிமா சார்ந்த அந்த ஒரு பஞ்ச் டைலாக் அந்த ஒரு அதெல்லாம் தப்பே கிடையாது. எப்படி பார்த்தாலும் ஒரு ஆக்டர் தான். ஆனா ஒரு மெச்சூர்டான அரசியல பார்க்கக்கூடியவங்களோட பார்வையில விஜயோட பேச்சு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. நான் தான் சொல்ல வரேன், அவர் அப்படி பேசுறதெல்லாம் பிரச்சனையே கிடையாது, அதெல்லாம் பேசலாம். அது எல்லாத்தையும் 25-30% வச்சுட்டு மீதி 70% எஃபெக்டிவா பேசுறாரு. அந்த 75% கோட்டை விடுறாருல. எஸ், அதான் நான் சொல்ல வரேன். அந்த ஏரியா தான் அவர் வந்து மிஸ் பண்றாரு. இதை வந்து நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் இன்னும் நடிகராக அது அப்படித்தான் பேசி ஆகணும். ஏன்னா அப்படித்தான் பார்த்து வளர்ந்துருக்காங்க. ஸோ அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் 30% வச்சுட்டு இன்னொரு 70% ஆர் 60% வந்து எல்லாருக்காகவும் பேசணும். ஸோ அதுதான் அங்கே ஏரியா தான் மிஸ் ஆகுதுங்கிறது தான். பட் இன்னொன்று, மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்பீச் எல்லாம் கேட்டு தான் ஓட்டு போடுறாங்களாங்கிறது தெரியல. ஒரு பேரு விஜய்ங்கிற முகத்துக்கு தான் ஓட்டு போட போறாங்க. விஜய்க்கு ஓட்டு போடலாமா, விஜய்க்கு ஓட்டு போடணும்னு நினைச்சவங்க இருக்காங்களா, நினைச்சிட்டு இருக்கிறவங்க எல்லாம் விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க. அதுல ஒரு % கூட மாறாது. ஆனா விஜய்க்கு ஓட்டு போட நினைக்கிறவங்க எத்தனை % நமக்கு இன்னும் தெரியல. அது எலெக்ஷன் முடிஞ்சப்ப தான் தெரியும். ஓகேவா? ஆனா அதை தாண்டி ஒரு ஒரு பெரிய கூட்டம் இங்கே இருக்குது. அந்த கூட்டம் எப்படின்னா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்ட்டு புதுசாக ஒரு கட்சி வந்து யார் வந்தாலும் போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அவங்க சீமான் வந்தாலும் போடுவாங்க, கமல் வந்தாலும் போடுவாங்க, விஜய் வந்தாலும் போடுவாங்க. அப்படி ஒன்று இருக்கும், ஒரு பெரிய கேங் இங்கே இருக்குது. அப்படின்னா சீமானுக்கு இதுவரை யாரெல்லாம் ஓட்டு போட்டு ஆதரிச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்க அந்த ஓட்டெல்லாம் அப்படியே விஜய்க்கு அதில் ஒரு கணிசமான ஓட்டு ஒரு முழுசாக வருமானு தெரியாது. நான் எத்தனை பேர் இந்த எலெக்ஷன் பாருங்கன்னா அவரோட கோர் என்ன, சீமான் தான் எப்படி பார்த்தாலும் நினைக்கிற அந்த கோர் இருக்குல்ல, அது 8%, அதில் எத்தனை % நமக்கு தெரிய வரும். ஆனால் அதுலேருந்து ஒரு கணிசமான ஓட்டை இங்கே வாங்குவாருங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ அந்த பீப்புளாக இருக்கட்டும், இல்லை ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும்,
இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக தான் ஆளுங்கட்சி. திமுக பிடிக்காதவங்களா இருக்கட்டும், அல்ல திமுக வேண்டாம்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், அல்லது திமுக ஆட்சியில நிஜமாவே இருக்கக்கூடிய விமர்சனங்களை புரிஞ்சுட்டு வேணாம் திரும்ப திமுக வந்தா நல்லா இருக்காதுன்ட்டு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், இந்த விஜய் ரசிகர்கள் இல்லாத இந்த கேங் இருக்குல்ல, அவங்கள அட்ராக்ட் பண்றது தான் விஜயோட மேஜரான வேலையா இருக்கணும். ஏன்னா இந்த ஏரியா அட்ராக்ட் பண்ண வேண்டியது ஆல்ரெடி தே ஆர் அட்ராக்டட் இல்லையா? அவங்கள என்ன புதுசாக அட்ராக்ட் பண்றது? அவங்கள அட்ரஸ் பண்ணாலே போதுமானது. அவங்க எப்படி விஜய்க்கு தான் ஓட்டு போட போறாங்க. இந்த ஏரியாவை அவர் கொஞ்சம் மிஸ் பண்றதா நமக்கு ஃபீல் ஆகுது. பட் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் ஓகே தான். பாண்டிச்சேரி பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஓகே தான் இப்போ நினைச்சிருப்பாரு. கொஞ்சம் இறங்கி வேலை செஞ்சுட்டா ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் தாவேக்க பாண்டிச்சேரியில் தனித்து போட்டியிடுவதை விட ஒரு கூட்டணியில் இருக்கிறது நல்லது. ஆனா அப்படி பார்த்தா அதே தானே தமிழ்நாட்டுக்கு பொருந்தும். தாவேக்க வந்து விஜய் வந்து அதிமுக கூட்டணி வச்சா ஆந்திராவில் ஜெயிச்சது மாதிரி, சந்திரபாபு நாயுடு நடிகர் பவன் கல்யாண் ஜெயிச்சது மாதிரி இங்கே ஜெயிச்சிட முடியும்னு ஒரு பிம்பம், ஒரு பேச்சு, ஒரு இது இருக்கு இல்லையா? அப்போ அப்படின்னா தமிழ்நாட்டுக்கான தாவேக்காவோட ஃபார்முலா வேற, பாண்டிச்சேரியில் தாவேக்காவோட ஃபார்முலா வேற அப்படிங்கிற மாதிரியான அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். எல்லா ஸ்டேட்டும் ஒரே ஃபார்முலா கிடையாது. ஓகே, நீங்க இந்தியா கூட்டணி எடுத்துக்கோங்க. காங்கிரஸ்ல அதிமுக திமுக மாதிரி தான், தமிழ்நாட்டில் அதிமுக திமுக மாதிரி தான் கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும். ஆனா இந்தியா கூட்டணியில் சேர்ந்தானே இருக்காங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும். எலெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களுக்கு கூட்டணியை நீங்க ஸ்டாண்ட் அப்படி தான் எடுக்கணும். அப்ப பாண்டிச்சேரியிலையும் விஜயோட செல்வாக்கு எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தனிச்சு போட்டிட்டா தானே அதை பார்க்க முடியும். அதுதான் விஜயோட ஏம் என்ன, தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிக்கணுங்கிறது தான். பாண்டிச்சேரியில் ஆட்சி பிடிக்கணுங்கிறது இல்ல. ஆனா அதுவும் ஒரு கோல் இருக்கு. அதான் அதை ஃபர்தரா வச்சுக்கலாம், அடுத்தடுத்து நீங்க வச்சுக்கலாம். இந்த எலெக்ஷன்லேயே போயிட்டு நீங்க பாண்டிச்சேரியிலையும் தனியா நிக்கணுங்கிறது இல்ல. அங்க ஒரு கூட்டணிக்கு முயற்சி செய்வதுதான் நல்லது என்ன பொறுத்த வரைக்கும். இப்படி புரிஞ்சுக்கலாமா? விஜயோட ஃபுல் ஃபோக்கஸ் பூராவும் தமிழ்நாடு நோக்கி, புஷி ஆனந்தோட ஃபுல் ஃபோக்கஸ் பாண்டிச்சேரி நோக்கி இருக்கு. அப்படிதான், அப்படி புரிஞ்சுக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே அங்க எம்எல்ஏ வருது. ஆமா, அப்படிதான் புரிஞ்சுக்கணும். எம்எல்ஏ வரதுக்கு அதுக்கப்புறம் 2 வாட்டி தோத்துருக்காரு நினைக்கிறேன். எக்ஸாக்டா தெரியல. ஆனா ஒரு வாட்டி கன்ஃபார்மா தோத்துருக்காரு. 2 வாட்டி தோல்வி அடைஞ்சாரான்னு எனக்கு தெரியல. சின்ன தொகுதி தாங்க. ஒரு தொகுதியில நான் 50,000 ஓட்டுகள் 60,000 ஓட்டுகள் கிட்ட ஏறக்குறைய அப்படி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அவருக்கு அதான ஏமா இருக்கும். விஜயுடன் இன்றும் தொடர்பிலே இருப்பதற்கு, முன்னாடியே அவர் அங்கே இருந்திருந்தா கூட தொடர்ச்சியாக விடாமல் இருப்பதற்கு காரணம் நாம் புதுச்சேரியில் ஒரு நாள் முதலமைச்சர் ஆயிடுவோங்கிற எண்ணமா கூட இருக்கலாம். அவருடைய தனிப்பட்ட ஆசை, அது அவருடைய உரிமை, அவருடைய ஆசை. அதை நம்ம குறை சொல்றதுக்கு ஒன்றும் இல்லையே. ஆட்சி எப்படி அமைப்பாருங்கிறத பொறுத்து தான். ஓகேவா? என்ன கேட்டா விஜய் புஷி ஆனந்தை இன்னும் அதிகமாக முன்னிறுத்தலாம். இன்னைக்கும் பேசியிருக்காரு, ஃபைன். ஆல்ரெடி அங்கே எம்எல்ஏ இருந்தவர், அவருக்கு அங்கே ஒரு செல்வாக்கு இருக்கு. அவர் கொஞ்சம் அவருக்காக மட்டுமே விஜய் மூலியமா உருவாக்கிய கூட்டம் இருக்கும். விஜய் ரசிகை மட்டும் எல்லாம் ஃபுல்லா பார்த்துக்கிட்டு அவருடைய செயல்பாடின் காரணமாக புஷி ஆனந்துக்குமே அங்கே சப்போர்ட்டர்ஸ் இருப்பாங்க விஜயின் தாண்டி. ஸோ அதெல்லாம் அவர் யூஸ் பண்ணலாம். அதனால அங்கே உங்களுக்கு விஜய்க்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பாண்டிச்சேரியின் முகம் புஷி ஆனந்து தான். இப்போ நீங்கள் ஒரு என்ஆர் காங்கிரஸோட கூட்டணி போட்டு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா, கூட்டணி ஆட்சி வருதுன்னு வச்சுக்கோங்க, துணை முதலமைச்சர் கூட ஆகலாம் புஷி. எதுவுமே தப்பு இல்லையே. அவங்களோட உரிமை, அவங்களோட ஆசை. யார் வேணா முதலமைச்சராக நினைக்கலாம், அது தவறும் கிடையாது. இன்னொன்று, நம்ம இந்த எலெக்ஷனில் அங்கே தனியாக போய் நின்று, இப்போ தமிழகத்திலையும் எந்த அளவுக்கு ரிசல்ட் வரும்னு தெரியாது. அங்கேயும் ஒருவேளை நெகட்டிவான ரிசல்ட் வந்துருச்சுன்னா பெரிய அடியா இருக்கும். அல்டிமேட் கோல் ஏம் தமிழ்நாடு தான். அங்கேயும் நமக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும்னா அங்கேயும் போய் தனிப்பட்ட முறையில் நிற்கிறத விட கூட்டணி போகிறது நல்லது. ஆனால் அங்கே தனியாக நின்று 30 தொகுதியை கான்சென்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் ஈஸி தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அவ்வளோ டைம் இருக்குமா இதெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு தெரியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு கூட்டணிக்கு போயிட்டு ஒரு 10 சீட்டு மட்டும் வாங்கிட்டாங்கன்னா இன்னும் ஈஸி இல்லை. புஷி ஆனந்தே அதை பார்த்துப்பார். கரெக்ட், அவர் பார்த்துப்பார். அவருக்கு அங்கே ஒரு கூட்டம் இருக்குது, அதை அவர் வச்சு பார்த்துப்பார். அதில் 10ல் 5 ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது இல்லையா? எனக்கு நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இங்கே கமல் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுக்கு பிறகு ஏதோ ஒரு மூவி ரிலீஸ்க்காக பிக் பாஸ், மலையாள பிக் பாஸ் ஷோவில் கெஸ்ட்டாக போகிறார். அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஆக்டர், நிறைய படங்கள் நடிச்ச ஒரு ஆக்டர் உள்ள ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட். அவர் கமல் சாரை கட்டி பிடிச்சிட்டு மோகன்லால் சாரை சொல்கிறார், லாலேட்டா நான் யாரை கட்டி பிடிக்கிறேன்னு தெரியுதா, தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம்ஐ கட்டி பிடிக்கிறேன்றார். வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு அப்படி தான் இருக்கும் இமேஜ். கமல் எவ்வளோ பெரிய நடிகர், ஜெயிச்சிருவார் போல இருக்க, கூட்டம் வருது, அப்படி தான் பக்கத்து ஸ்டைலேருந்து பார்ப்பாங்க. ஓகே, விஜய் அப்படி தான் பாண்டிச்சேரியிலேருந்து பார்ப்பாங்க. தமிழ்நாட்டில் அவர் ஜெயிச்சிருவாருன்னு தான் பார்ப்பாங்க. ஓகே இல்லையா? பாண்டிச்சேரியை கேரளா கூட ஒப்பிட வேணா, கிட்டத்தட்ட நமக்கு தமிழ்நாடு மாதிரி தான் இருந்தால் கூட இமேஜ் அவங்களுக்கு அப்படி தான் இருக்கும். ஸோ விஜய்ங்கிற ஒரு நடிகர் அங்கே போய் அவருடைய கட்சி அங்கே நிற்கும்போது நீங்கள் கொள்கை, திட்டம், பேச்சு, கீச்சு எல்லாத்தையும் தாண்டி அந்த முகத்துக்கே ஒரு வாக்கு கிடைக்கும். ஸோ தனிப்பட்ட முறையில் அவங்களால ஸ்கோர் பண்ண முடியும். ஆனால் ஆட்சிக்கு வர முடியுமான்னு தெரியாது. அதுக்கு ஆல்ரெடி இங்கே என்ன ட்ரபிள் இருக்கும், அங்கே அந்த ட்ரபிள் அங்கே இருக்கும் இல்லையா? ஸோ அதனால தனிப்பட்ட முறையிலும் நல்ல வாக்குகள் வாங்க முடியும். கூட்டணிக்கு போகிறதுக்கு பெஸ்ட்டு. கூட்டணிக்கு போனால் இவர் இங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொல்கிறார்ல, இதே கான்செப்டை இவர் அங்கே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அவங்க கொடுக்கலாம், இவர் அங்கே போய் இருக்கலாம். அதுக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. விஜயோடைய இந்த 12-13 நிமிஷம் பேச்சில் நான் என்ன கவனிச்சேன் அப்படின்னா,
பாண்டிச்சேரியில் ரங்கசாமி நேரடியாக அட்டாக் பண்ணாமல் மறைமுகமாக சில குறைகள்லாம் சுட்டி காட்டுறாரு அதில் முக்கியமான குறை என்னென்னா பாண்டிச்சேரியில் ரேஷன் கடையே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் ஒரு டிவியில் பாண்டிச்சேரியுடைய அமைச்சர் வந்து பிஜேபி சேர்ந்த அமைச்சர் நமச்சிவாயம் பேசும்பொழுது முதல்ல அவர் வந்து ஃபீல்டில் வந்து பார்க்க சொல்லுங்க, பாண்டிச்சேரியில் எல்லா இடத்துலையுமே ரேஷன் கடை திறந்து எல்லாருக்கும் அரிசியெல்லாம் பொருள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், எவனாவது ஒருத்தர் எழுதி கொடுப்பான், அது வந்து ஒரு அப்படியே மனப்பாடமாக பேசிட்டு போகிறாரு, அவர் வந்து ஃபீல்டில் கடத்தை வந்து பார்க்க சொல்லுங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டு நமச்சிவாயம் பிஜேபி அமைச்சர் பேசுகிறாரு. அப்போ விஜய்க்கு நிஜமே கள நிலவரம் என்ன அப்படின்னு புரியலையா, எழுதி கொடுக்கறது தான் பேசுறாரா நமச்சிவாயம் அந்த அமைச்சர் சொன்ன எழுதி கொடுக்கறத பேசுறாராங்கிறது எழுதி கொடுக்கறத பேசுறது தப்பு இல்லை. நான் எழுதி கொடுக்கறவங்கள பத்தி யோசிக்கிறேன். புரியுதா? ஒவ்வொரு முறையுமே விஜயோட பேச்சுல இருந்து டேய் எழுதி கொடுக்கறவட மாத்துங்கடா ஒரு ஃபேக்சுவல் எரர் வந்துட்டு தானே இருக்கு. எஸ், ஃபேக்சுவல் எரர் எல்லா ஸ்பீச்லயும் வருது இல்ல. அப்ப யார் இதை எழுதி கொடுக்குறாங்கிற கேள்வி எனக்கு வருது. விஜய் போய் உட்கார்ந்து எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு இருக்க முடியாது. எஸ் எஸ் மொத்த ஸ்பீச்சை ஆக்சுவலி கிராஸ் இப்படியே போச்சுன்னா அவர் கிராஸ் செக் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமா, பட் என்னன்னா இதை பார்க்கும்போது இது பாண்டிச்சேரியில் ரேஷன் கடை இல்லையா, என்னங்க சொல்றீங்க, ரேஷன் கடை எல்லாமே இவ்வளவு நாள் இருக்காங்கன்னு ஒரு கிராஸ் செக் பண்ணல. புஷியானதுக்கிட்டே கூப்பிட்டு கேட்டிருக்கலாம். அதுதான் எனக்கு இன்னும் ஆச்சரியமா இருக்கு. புஷியும் இருக்கிறாரு. ஆக்சுவலி ரேஷன் கார்டு இல்லாத ஒரு இஷ்யூ அங்கே ரொம்ப நாளாக இருந்தது. ரேஷன் கார்டுக்கு வந்து இல்லாத இருந்தது, அதெல்லாம் நடுவில் சரி பண்ணாங்க, கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. பிரச்சனைகள் இருந்தது. எனக்கு என்னன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸ்ல ரேஷன் கார்டு வச்சிருக்க எல்லாருமே உங்களோட கேஓசி நம்ம நோயோ டீடைல்ஸ் கூட அதெல்லாம் போயிட்டு சம்மந்தப்பட்ட இ-சேவை மையம் மாதிரி அங்கே இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க வந்து அதை ஃபில்அப் பண்ணுங்கன்னு ஒரு நியூஸ் நான் படிச்சிருக்கிறேன். எனக்கு இதை பேசினதும் ரேஷன் கார்டு இல்லாதவங்களை எப்படி கேஓசி நியூஸ் நம்ம படிச்சோமே இது எப்படின்னு தான் நான் அதை ரீசெக் பண்றேன். பட் சம் இஷ்யூஸ் இருக்காங்க. ஓகேவா, ரேஷன் கார்டுலையோ அந்த இது சொல்றாங்க, உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு இருக்கு, இப்போ பொருட்கள் எல்லாருக்கும் கொடுக்க முடியல, அந்த பொது விநியோக திட்டம் தமிழ்நாடு மாதிரி சிறப்பா இல்லை. ஏன்னா தமிழ்நாடு மாதிரி அங்கே வரல, வெரி ரீசெண்டாக தான் ரேஷன் கார்டுங்கிற சிஸ்டம் ஒன்று வந்திருக்கு. பொது விநியோக திட்டத்தின்படி உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ண முடியல. அதனால வேணான்னு சொல்றவங்களுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம். மந்த்லி வந்து ரேஷன் கார்டுக்கான அந்த அமௌண்ட்டை ஒரு காசா ரேஷன் கடையில் பொருட்களை வாங்கலாம்னா உங்களுக்கு காசு கொடுக்குறோங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் ஒன்று சொன்னாங்க. தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தா மேக்ஸிமம் எல்லாரும் இதை தான் வரவேற்பாங்க. இல்லை, அவங்க ஒரு அமௌண்ட் கொடுப்பாங்க, மாசம் மாசம் விலை ஏறிட்டே இருக்கு இல்லையா. அவங்க ரேஷன் கடையில் என்ன அமௌண்ட் கொடுப்பாங்க, ரேஷன் கடையில் ஒரு பொருளுக்கு என்ன விலை கொடுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் தானே காசு கொடுப்பாங்க. ரேஷன் கடையில் விலையின் அடிப்படையில் கடையில் விலை கிடைக்குதுன்னு ஒன்றுலாம் இருக்குல்ல. ஸோ அந்த சிக்கல்லாம் இருக்கல, அது அப்படி ஒரு திட்டம் வேணாம், நீங்கள் காசாவே பொருளுக்காகவே கொடுங்கிற இந்த மாதிரி சம் இஷ்யூஸ் ஆர் தேர். ரேஷன் கார்டு வழங்குறதுலையும் ரேஷன் கார்டு எல்லாருக்கும் இருக்குதா, இல்லை இருக்கிறவங்களுக்கு முறையாக சப்ளை பண்ணுறாங்களா, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அப்ப இதை இப்படித்தானே விஜய் அட்ரஸ் பண்ணிருக்காரு. இங்க இருக்கக்கூடிய ரேஷன் கடைகள்ல அந்த பிரச்சனை எக்கச்சக்கமா இருக்கு, தயவு செஞ்சு அதை சரி பண்ணுங்க, அப்படித்தானே அதை அட்ரஸ் பண்ணிருக்கணும். பாண்டிச்சேரியில ரேஷன் கடையே இல்லைங்கிறது அது வேற மாதிரி இல்ல. அதுதான் மொத்தமா வந்து ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு இருக்காங்கிறதும் தகவல் வருது. முழுமையான தகவல் இனிமே தான் அந்த ஃபேக்ட் செக்கிங் குரூப் வந்து ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, எத்தனை பேர் ரேஷன் கார்டு இருக்கு, எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எவ்வளவு ரேஷன் கார்டு இல்லை, என்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறது. இப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் சொல்றேன். எக்ஸாக்டா என்னங்கிறத வந்து இனிமே தான் நமக்கு தெரிய வரும். ஓகேவா, நமக்கு டைம் இல்லை, உடனே ஸ்பீச்சை கேட்டு வந்து பேசுகிறோம், இன்னும் நம்மளுமே உட்காந்து அதை செக் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இதுதான் நிலைமை, முழுமையாக ரேஷன் கார்டு இல்லைங்கிறத வந்து ஒத்துக்க முடியாது. அப்போது இது ஒரு முக்கியமான பாயிண்ட். அந்த பாயிண்டில் மற்ற இஷ்யூஸ் எல்லாம் ஓகே, ரேஷன் கார்டு இல்லாமல் எப்படி இருக்க முடியும், அது ஒரு கிராஸ் செக் பண்ணியிருக்கணும் விஜய். ஆனால் இது ரொம்ப ஒரு இம்பாக்ட் கிரியேட் விஜயோட நன்மதிப்புக்கு அல்லது விஜயோட ஸ்பீச்சில் இது ஒரு கெட்ட பெயர், ஒரு அவப்பெயரா அப்படி அப்படி ஒரு பிம்பம் வராதா? என்ன உங்களுக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய பெரிய ப்ளஸ்ஸாக அவருக்கு என்ன பார்க்குறோம், விஜய் வந்து என்ன தவறு செய்ய மன்னிக்க தயாராக இருக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? அப்படித்தானே மனையில இருக்கு. இப்போ நீங்களே பாருங்க. சரி பரவாயில்ல, ஒரு புது ஒரு நடிகை கூட சமீபத்தில் பேசியிருந்தாங்க, மக்கள் மீது கோபமா இருக்கேன், மக்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அவங்க குடும்பத்தில் உயிரை பறி கொடுத்துட்டு அவங்களே சகஜமா மறந்துட்டு அப்படின்னு ஒரு நடிகை பேசியிருந்தாங்கல்ல. அதுதான் சொல்ல வரேன். அதுதான் நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு அதுல யார் மேல தப்பு, எத்தனை பிரச்சனை திமுக மேல தப்பு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எத்தனை பிரச்சனை தப்பு, விஜய் மேல எத்தனை பிரச்சனை தப்புங்கிறதெல்லாம் நமக்கு விசாரணை முடிஞ்சு வரட்டும், சிபிஐ விசாரணை முடிஞ்சு, அப்போ நமக்கு தெரியும் எக்ஸாக்டா என்னன்னு தெரியலாம், உண்மையான விசாரணை இருந்தா. ஓகே, பட் எப்படி பார்த்தாலும் விஜய் அதற்கு முக்கியமான ஒரு பொறுப்புங்கிறது நமக்கு தெரியுது. ஆனா நம்ம மக்கள் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்ட மக்கள் எப்படி இருக்கும்போது வெளியிருந்து பார்க்கக்கூடிய மக்களுமே எத்தனை பேர் வந்து ஐயோ இது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா, எத்தனை பேர் அந்த கோவத்தை விஜய் மேல காட்டினாங்க? மேக்ஸிமம் இல்லையா? ஸோ அப்போ இந்த கரிசனம் வேற எந்த தலைவர் கிடைக்கும்? ஏன் வேற எந்த தலைவர்? நீங்க யோசிச்சு இன்னைக்கு இருக்க தேதிக்கு நீங்க எடப்பாடியினுடைய பிரச்சாரத்திலேயோ ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருந்தா நீங்க இந்த ரியாக்ஷன் மக்கள்கிட்ட இந்த ரியாக்ஷன் எப்படி வந்துருக்கீங்க? இன்னமும் அதை பத்தி தான் பேசி இருந்திருப்போம். எவ்வளவு பெரிய ரியாக்ஷன் கிட்டத்தட்ட திமுகவோட இதுல நடந்திருந்தா அது ஆட்சி மாற்றத்துக்கு அதுதான் முக்கியமான காரணமான அளவுக்கு போயிருக்கும். நிச்சயமா எடப்பாடியினுடைய பிரச்சாரத்தில் அது நடந்திருந்தா திரும்பவும் அதிமுக வர முடியாத அளவுக்கு போயிருக்கும். நிச்சயமா. ஆனா விஜய் மேல மட்டும் கரிசனமா இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அதுக்கே கரிசனமா இருக்காங்க, இதெல்லாம் ஒரு விஷயமா? கரெக்ட்.
சரி தெரியாம பேசியிருப்பார், எழுதி கொடுத்தது அவர் பேச, அவர் என்ன பண்ண முடியும், எழுதி கொடுக்காத பேச முடியும் கூட பேசுவாங்க. கரெக்ட் இல்லையா? இன்னொன்று அதற்கு நான் என்ன அந்த ஏரியா இப்போ நேரடியா அமைச்சர் உள்துறை அமைச்சரை வந்து சொல்லிட்டாரு இல்ல, நமச்சிவாயமே வந்து சொல்லிட்டாரு என்னங்க வந்து பார்க்க சொல்லுங்க போது, அதுதான் அதுல தான் அதிகபட்ச உண்மை இருக்கிறது, நியாயம் இருக்க முடியும். ஆமா. ஆனா விஜய்க்கு எப்பா நான் ஒவ்வொரு முறையும் பேசும்போது நீ தப்பு தப்பாலாம் எழுதி கொடுப்பியா, கரெக்டா நீ செக் பண்ணி எழுதி கொடுக்க மாட்டியான்னு விஜய் கொஞ்சம் கோவப்பட்டு கூட கேட்க மாட்டாரா எழுதி கொடுக்குறவங்கள்ட்ட? கேட்பாரு, கேட்க தானே செய்யணும், கேட்காம எப்படி இருப்பாரு? அதுக்கு கூட விஜய்க்கு நேரம் இல்லையா, அதை கூட விஜய் கண்டுக்காம இருக்கிறாராங்கிற கேள்விகள் இருக்கு. திரைமறைவில் கூட்டு 2 அடி கூட கொடுக்கலாம், யாருக்கு தெரியும், நமக்கு என்ன தெரியும். அது என்ன படம், புதுப்பேட்டை படத்துல ஸ்கிரீன் எந்திரிக்கு முன்னாடி அசிஷ்மா திட்டிட்டு ஸ்கிரீன் ஆரம்பிச்ச செந்தமிழ் கவிஞன் நான் அழகம் பெருமாள் பேசுவார்ல, அந்த மாதிரி கூட இருக்கலாம். அரசியலுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் வந்து ரொம்ப அற்புதமா பேசக்கூடியவர். ஒரு இஷ்யூவில் அவர் தட் மீன்ஸ் தப்பு, சொந்த கட்சிக்காரனே ஒரு பெரிய தப்புல ஈடுபடும் போது அசிங்கசியமா திட்டிருக்கிறார். என்ன இப்படி திட்டுறாரு, இப்படிலாம் அவர் வேற மாதிரி தானே பேசி நம்ம கேட்டிருக்கோம், என்ன இப்படி பேசுறாருன்னா, தப்பு பண்ணா அப்படிதான் திட்ட முடியும், எங்கேயும் உட்காந்து செந்தமிழ்ல பேசிட்டு இருக்க முடியுங்கிறத கூட இருந்தவங்க சொன்னாங்கல்ல, ஒரு நியூஸ் தெரியும் எனக்கு, ஒரு தகவல் வாய் வழி செய்தின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படிதான் இருப்போம், திரைமறையில் அப்படிதான் இருப்பாங்க. ஐயோ என்ன ரேஷன் கார்டுக்கு இப்படி எழுதி கொடுத்துருக்கீங்க மாதிரி ஒன்று வரும். எனிவேஸ் அதை பற்றின முழு தகவல் வரட்டும், அப்போ நம்ம அதை பற்றி ஒருவேளை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு டிவி சேனல்ஸோட டிபேட்டா கூட இந்த டாபிக் இருக்கலாம். ரேஷன் பாண்டிச்சேரியில் பொது விநியோக திட்டம் வந்து கண்டிப்பாக தமிழ்நாடு அளவுக்கு சிறப்பு, தமிழ்நாடு அளவுக்கு வேற எந்த ஸ்டேட்லையுமே சிறப்பாக இல்லைங்கிறது ஓகே உண்மைதான். பொது விநியோக திட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஸோ கண்டிப்பாக தமிழ்நாடு அளவுக்கு இல்லைன்னா கூட மற்ற ஸ்டேட் அளவுக்குமே ஓவராலாகவே பாண்டிச்சேரியில் ரேஷன் கார்டு ஒரு பெரிய பிரச்சனை தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பிரச்சனை எக்ஸாக்டாக என்னன்னு விலாவரியை பேசியிருந்தா நல்லா இருந்திருக்குமா, நல்லா இருந்திருக்கிறத தாண்டி மொத்தமாக ரேஷன் கார்டு இல்லைன்னு பேசினது ஒரு பெரிய ஃபேக்சுவல் எரர் தான். பார்ப்போம். விஜயோட ஸ்பீச்சில் வேறு எந்தெந்த இடத்துலலாம் விஜய் கோட்டை விட்டார், எந்தெந்த இடத்துலாம் விஜய் சறுக்குனாரு, எங்கெல்லாம் விஜய் சரி பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? விஜயோட ஓவரால் ஸ்பீச் நீங்கள் பார்க்கும்போது ஃபைன் தான், அதில் ஒன்றும் ஓவராலாக ஓகே, ரொம்ப ஷார்ட்டாக அதான் சொல்கிறேன். ஓவராலாக பார்க்கும்போது வர வர பேச்சில் அந்த ஃப்ளோவில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நடந்துட்டு தான் இருக்குது, அதை மறுக்கிறதுக்கு இல்லை. எனக்கு வந்து என்னன்னா இஷ்யூஸை ஸ்ட்ராங்காக பேசணுங்கிறது ஒன்று, இஷ்யூவை வாசிட்டே போகிறது எப்படிங்கிற ரெஜிஸ்டர் ஆகும். இப்போ ஒரு எல்லா பிரச்சாரத்துலையுமே ஒரு 5 பிரச்சனை அந்த அந்த தமிழ்நாட்டில் அந்த பர்டிகுலர் தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு 5 பிரச்சனை பேசுகிறார். இப்போ பாண்டிச்சேரியில் கூட அந்த யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பேசுகிறார். இஷ்யூஸ் வாசிக்க வேண்டியது இல்லை, ஹிம்ஸை பார்த்துட்டு அந்த இஷ்யூஸை டீட்டெயிலாக பேசணும். ஒரு இஷ்யூ இருக்குன்னா அந்த இஷ்யூ ஒவ்வொரு இஷ்யூவை பற்றி ஒவ்வொரு இஷ்யூமே வாசிக்கிறார். அந்த ஸ்டைலை மாற்றணும் நான் எதிர்பார்க்குறேன். ஒவ்வொரு இஷ்யூவை பற்றி 2 நிமிஷம் பேசணும் குறைஞ்சபட்சம். ஒரு இஷ்யூ பற்றி 10 நிமிஷம் கூட பேச முடியும், நீங்கள் அவ்வளோ தூரம் கூட பேச வேணாம். இப்படி ஒரு பிரச்சனை, இப்போ ரேஷன் கார்டு விஷயத்தை எடுத்துப்போம், இப்படி தமிழ் ரேஷன் கார்டுன்னு ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் என்னென்னு அது பேசலாம்ல ஒரு 5 நிமிஷம் பேச ஆரம்பிச்சா. இதான் மெயின் விஷயம், இதுதான் அந்த பாயிண்ட்டை பார்த்து இஷ்யூவை ஒன்றா பார்த்துட்டு அதை டீட்டெயிலாக பேசணுங்கிறது தான் எதிர்பார்ப்பாரு. அதை தான் நான் மெயினாக எதிர்பார்க்குறேன். 2 விஷயம் தான் எனக்கு அவர்கிட்ட வேணும். ஒன்று இஷ்யூஸை வாசிச்சுட்டு போகாதீங்க, ஒவ்வொரு இஷ்யூமே வாசிச்சுட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அட்ரஸ் பண்ணுங்க. ஓகே, ஒவ்வொரு இஷ்யூ அட்ரஸ் பண்ணிட்டு அதை டீட்டெயிலாக பேசுங்க. எதனால இந்த பிரச்சனை இருக்குது, ஏன் இந்த பிரச்சனை எப்படி சரி பண்ண முடியுங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக பேசுங்க. ஒரு இஷ்யூக்கு 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க, அப்போ 5 இஷ்யூஸ்க்கு 25 நிமிஷம் உங்களுக்கு அதிலே வந்துருச்சு. மீதி வழக்கம் போல பேசிட்டு 1 மணி நேரம் உங்களுக்கு ஸ்பீச் வந்துருச்சு. புரியுதா? ஸோ இஷ்யூஸை டீட்டெயிலாக பேசணும். இன்னொன்று, எல்லா பிரச்சாரத்திலையுமே அவர் மினி மேனிஃபெஸ்டோ மாதிரி சில திட்டங்களையும் இந்த தொகுதி சார்ந்து சொல்லணும். எப்படியும் பற்றி ஒவ்வொரு தொகுதியிலையும் அந்த தொகுதி எம்எல்ஏ தனிப்பட்ட மேனிஃபெஸ்டோ சொல்லுவாங்க. கட்சியோட மொத்த மேனிஃபெஸ்டோவை தாண்டி அந்த தொகுதிக்குன்னு ஒரு வாக்குறுதியை வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் கொடுப்பாரு. அந்த மாதிரி அந்த தொகுதிக்கான வாக்குறுதிகளை ஒவ்வொரு வாட்டியும் இவர் பேசணும். இதை செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சரி பண்ணுவோம், சரி இதெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு சொல்றதை தாண்டி நீங்கள் வந்தால் பிரச்சனை எப்படி சரியாக நாங்கள் நம்புறதுங்கிற ஒரு எண்ணம் வேணும்ல. அதுக்கான விஷயங்களையும் பேசிட்டா நல்லா இருக்குங்கிறது தான். அதைத்தான் அந்த ஏரியா டெவலப் பண்ணிட்டா விஜய் ஷார்ட்டாக பேசுகிறாங்கிறதே போயிடும். ஓகே, 1/2 மணி நேரம் இஷ்யூவை பற்றி பேசியிருக்காருங்க, அப்புறம் எப்படிங்க மீதி 1/2 மணி நேரம் அவர் ஃபேன்ஸ்க்காக பேசியிருக்காரு, பேசான வேணும் நம்ம பேசலாம். அந்த ஏரியாவை மிஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் விஷயம். அதே மாதிரி அந்த அந்த தாவேகா கூட்டத்தில் அந்த அந்த தொண்டர்கள்லாம் வரும்பொழுது 10,000 பேருக்கு வருவாங்க அப்படின்னு தாவேகா சார்பில் அந்த தகவல் சொல்லியிருந்தாங்க. 5,000 பேர் தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோன்னு போலீஸ் சொல்லிட்டாங்க. அந்த 5,000 பேர் அலோவ் பண்ணும் பொழுது எல்லாருமே வழக்கம் போல் முண்டி அடிச்சுட்டு அந்த ஆர்வ கோளாறில் ஓடக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்த்தோம். நமக்கு இங்கே டிவியில் பார்க்கும்போது மனசு ஐயோ அப்படின்னு பதறுது. ஏன்னா அப்படி தான் அந்த அந்த கூட்டம் அப்படி தான் ஓடுறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்படி பார்க்க? இல்லை, ஆக்சுவலி இந்த கரூர் இன்சிடென்ட் வந்து ஒரு பெரிய ட்ராமாவை கிரியேட் பண்ணியிருக்கணும் அந்த தொண்டர்களுக்கு, நம்மளை விட அதிகமாக. அங்கே போய் 40 பேர் இறந்துருக்காங்க, 41 பேர் இறந்துருக்காங்கன்னா இவர்களை போன்றவர் தானே அவங்களும். கண்டிப்பாக அப்படிங்கிற உணர்வு இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கணும். ஸோ சேஃபாக இருக்கணும், என்ன வேணால் நடக்கலாங்கிற ஒரு உணர்வு அடிப்படையில் வரணுமே, அது வந்த மாதிரி தெரியல. நான் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்புறம் நான் ஒரு மூவிக்காக நம்ம அரசன் படத்தோட
அந்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த இதுக்காக போயிருந்தேன், அந்த ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்காக. பெரிய கூட்டம். ஜஸ்ட் ஒரு 10 ஸ்டெப் ஏறி போகிற இடத்துல நான் பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன். எனக்கு அந்த 10 ஸ்டெப்பை தாண்டதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் ஆச்சு. எனக்கு இமீடியட்டாக கரூர் இன்சிடென்ட் ஞாபகம் வந்துடுச்சு. அப்போ அந்த இன்சிடென்ட் என்ன எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் நடந்திருக்கும்ல, இதே இடத்துல நம்ம இன்னொரு அரை மணி நேரம் தான் நம்ம காலி தான் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ நெருக்கடியாக இருக்குது, மூச்சுடவே கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 10 நிமிஷத்தில் அப்படியே போயிடுறோம். இன்னொன்று நம்ம ஏஜுக்கும் போயிடுறோம். இந்த இடத்துல ஒரு வயசானவங்க இருந்தால் பாருங்கள், 10 நிமிஷமே போதுமானது அவங்க நிலை விழுந்து போகிறதுக்கு. அப்போது அவ்வளோ பெரிய கூட்டம் இருக்கக்கூடிய இடத்துல போகும்போது எவ்வளோ ஒன்று இருக்கும், அழுத்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த பாதிப்பு நம்ம விட அவங்களுக்கு தான் அதிகமாக இருக்கணும். ஆனால் அது இல்லை. அதெல்லாம் தாண்டி நாயக பிம்பம் வந்து அவங்கள பெருசாக டாமினேட் பண்ணியிருக்காங்க. ரசிகர் மனப்பான்மை அதுதான் வந்து என்னால் புரிஞ்சுக்க முடியல. அதில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் தான். எனக்கு இதே பிம்பம் இன்னைக்கு மறுபடியும் எனக்கு கொடுத்துச்சு. ஏன் அப்படின்னா உள்ள அலோ பண்ணாங்க, தாம் தும்னு ஓடுறாங்க உள்ள. அதே மாதிரியான ஒரு 3 பெண்கள் ஹாய் அப்படின்னு உள்ள கேமரா மாதிரி கை காமிச்சிட்டு ஓடுறாங்க. இதே தான் அங்கேயும் எனக்கு கரூர்லேயும் ஒரு 3 பெண்கள், என் புருஷன் கூட முக்கியம் இல்லை, என் தலைவன் தான் முக்கியம் அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த காட்சி அப்படியே கண் முன்னாடி வந்துட்டு போணுச்சு. ஏடா அதே இதை பார்க்குற மாதிரியே இருக்குது, ஐயோங்கிற மாதிரி நமக்கு வருது இல்லை ஐயோ ஃபீலிங், உங்களுக்கு வருது இல்லை ஐயோ, எனக்கு வருது இல்லை ஐயோ. அந்த ஐயோ அவங்களுக்கு வரல. நம்ம வி ஆர் ஹெல்ப்லெஸ். என்ன எப்படி இருக்கீங்கன்னு அவங்களை திட்டுறதோ, அவங்களை விமர்சனம் பண்ணுறதோ, இப்படிலாம் இருக்காதீங்க அட்வைஸ் பண்ணதோ இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். அவங்களுக்கு வரல, நம்ம என்ன பண்ணுறது? இப்படிதான் இருப்பீங்கன்னா இருந்துட்டு போங்க, என்ன சொல்ல முடியுது? இதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு தாவேக்கா ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும் இருக்குல்ல, விஜய் இருக்கு. அவங்களும் ரெகுலரா இந்த இதுல தனியா புசியானந்தே ஒரு அறிக்கை விட்டாரு. ஆனா களத்துல இறங்கி வழி காட்டணும்ல. இப்ப ஒருத்தருக்கு எழுத வரல அப்படின்னா ஆசிரியர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல அந்த ஸ்டூடெண்டோடைய கையை பிடிச்சி இப்படி போடு, இப்படி போடுன்னு கையை பிடிச்சி எழுதுவாங்கள்ல. அப்போ அதே மாதிரி புஷியானந்தே நேரடியாக களத்தில், புஷியானந்த மாதிரியான நிர்வாகிகள் நேரடியாக களத்தில் இறங்கி அவங்களே இதை ஒழுங்கு பண்ண வேண்டிய கடமை இருக்குல்ல. இருக்கு. அதற்கு தான் தொண்டர்படைங்கிறது எல்லா கட்சிக்கும் வச்சிருக்கிறாங்க. அவங்க இப்போ தான் அதுக்கான அந்த கரூர் இன்சிடென்ட்க்கு அப்புறமா தான் தொண்டர்படை ஒன்று ஆரம்பித்து அதுக்கான நிர்வாகிகள்லாம் போட்டு, அதுக்கு தனியாக ஆல்ரெடி இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் இருந்த ஆஃபீஸர்ஸ்லாம் போட்டு பொறுப்பில் போட்டு ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு டைம் ஆகுது போல இருக்குது. நீங்கள் ஆனால் என்ன பண்ணாலும் இது இருக்கும். ஏன்னா அது அந்த கூட்டம் வந்து ரசிகர் கூட்டமாக தான் இருப்பாங்க. நீங்கள் அதை தவிர்க்கவே முடியாது. எல்லா கட்சியிலையும் இருந்திருக்கு. பட் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுனால நம்ம இன்னும் அதை அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம அதை சீரியஸாக பார்க்குறோம். இதை நீங்கள் 100% சரி பண்ண முடியாது. நீங்கள் 50% தான் மேக்ஸிமம் சரி பண்ண முடியும். 50% சரி, இன்னொரு 50% அப்படி தான் இருப்பான். நீங்கள் அவனை சரி பண்ணவே முடியாது. அது விஜய் பேசினாலும் சரி, புசியானந்த் பேசினாலும் சரி, இறங்கி வந்து களத்தில் நின்னாலும் சரி, தொண்டர்படையே வந்தாலும் சரி, அப்படி தான் இருப்பான். ஏன்னா விஜய் பார்க்கறதுக்காக வர்ற கூட்டம், அந்த கூட்டத்துக்கிட்டேருந்து நீங்கள் வந்து இது இப்படி தான் இருக்குது. இது எல்லா கட்சியிலையும் இருக்குது. பர்சன்டேஜ் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இங்கே 100% அப்படி இருக்கிறாங்கிறது தான். அந்த 100% அட்லீஸ்ட் 50% மாற்றிட்டாங்கனாலே பெரிய சக்ஸஸ் தான். அதுக்கான வேலைகள் அவங்க செய்யணும். விஜயோட ஸ்பீச்சில் ஒரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகள்லாம் சுட்டி காட்டிகிட்டே வரும்போது திமுகவை நம்பாதீங்கன்னு அப்படி சொல்லி முடிக்கிறாரு. நான் சிரிச்சிட்டேன். நீங்கள் அதாவது விஜய் சார் நீங்கள் பேசுகிறது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய குறைகளை சொல்லிக்கிட்டே வரீங்க. திடீர்னு திமுகவை நம்பாதீங்கன்னா அங்கே திமுக ஆட்சியில் இல்லையே, திமுக தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கிற மாதிரி எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நீங்கள் அந்த இடத்த அட்ரஸ் இல்லை, அங்கே பிச் பண்ண இடம் ரொம்ப தப்பாக இருந்தது. திமுக நம்பாதீங்கன்னு சொல்லலாம், அது ப்ராப்ளம் இல்லை. ஆனால் இவ்வளோ குறைகளை சொல்லிட்டு திமுகவை நம்பிடாதீங்க ஒரு காலம்ன்றது, இதுக்கும் திமுக என்ன சம்பந்தங்கிற மாதிரி இருந்தது. அந்த பாயிண்ட் எங்க கொண்டு வைக்கணுங்கிறதுல கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு. மறந்துட்டு பேசிட்டாரோ, மிஸ்மேட்ச் ஆயிடுச்சுங்கிறதான் பிரச்சனை. அது எல்லாருக்குமே அப்படிதான் தோணி இருக்கும். இன்னொன்று, இன்னைக்கு அங்க போயிட்டு திமுகவை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா திமுக ஆட்சியில இல்ல. ஓகேவா? எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. இங்க என்ன சொல்றீங்க, அதிமுக விமர்சனம் பண்ணலன்னு கேட்டா என்ன சொல்றாரு, அதிமுக ஆட்சியில இல்லையே அப்படின்னு சொல்றாருல. அங்க மட்டும் திமுக ஆட்சியில இருக்கு, அங்க போய் திமுக எதுக்கு பேசுறீங்க இல்லையா? கரெக்டா? அதானே? அப்போ அது தவறு தானே? அந்த ஆங்கிள் தான் சொல்றேன். ஸோ அங்கே போய் திமுக பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னொன்று, திமுக வந்து அங்கே பாண்டிச்சேரியை மெஜாரிட்டியாக ஆண்ட கட்சி காங்கிரஸ். தனிப்பட்ட முறையில் திமுக அதிமுக ஒரு சில முறைகள் தான் அவங்க தலைமையில் அவங்க முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க. அது ரொம்ப முன்னாடி, அதெல்லாம் ரொம்ப முன்னாடி இல்லை, கடந்த காலங்களில் ஓரிரு முறை தான் இருந்திருக்காங்க. மற்றபடி மெஜாரிட்டியாக காங்கிரஸ் இருந்திருக்கு. இப்போ ரீசெண்ட் டைம் என்ஆர் காங்கிரஸ் வந்து என்ஆர் காங்கிரஸ் இருக்கு. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பிஜேபி வந்து என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியோட வந்திருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ அங்கே நீங்கள் யாரை சொல்லணும்? என்ஆர் காங்கிரஸ் நம்பாது வேணா சொல்லுங்க. காங்கிரஸ் சொல்லிருக்கலாம். காங்கிரஸ் அதை சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம தான் இங்கே கூட்டணிக்கு பேசுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம். எங்கே போனாலும் அங்கே திமுக தான் பேசுவோம் அப்படிங்கிறத. ஒருவேளை கேரளாவுக்கு நாளைக்கு போய் பேச போனாருன்னா என்ன சொல்லுவாங்க? டக்குன்னு சொல்லிட போறாரு திமுக நம்பாதீங்கன்ட்டு.
கேரளாவுக்கு போனவர் யாரை விமர்சிப்பாரு சொல்லுங்க? அதுதான் நான் யோசிக்கிறேன். அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஆட்சியை விமர்சிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா 10 வருஷமா கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாடு மாதிரி அங்கே மாற்றி மாற்றி தான் ஆட்சி வரும். இங்க லாஸ்ட் டைம் ஜெயலலிதா அவர்கள் 10 வருஷம் இருந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் அங்க பினராயி விஜயன் தொடர்ச்சியா 2 வாட்டி ஆட்சி அமைக்கிறாரு போது அவர் அவங்கள தான் விமர்சிக்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்கள விமர்சிச்சீங்கன்னா நீங்க காங்கிரஸோட கூட்டணி இருந்தால் விமர்சிக்கலாம். அங்க போய் தனியா கூட்டணி போய் நின்னீங்கன்னா நீங்க காங்கிரஸ் விமர்சிக்க வேண்டியது இருக்கும். சிக்கல் தான். என்னன்னா பாண்டிச்சேரியில் போய் நாளைக்கு விஜய் என்ன பேச போறாருன்னு நேற்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு ஊடகங்களும் அலசி ஆரம்பிச்சு. ஆனால் ஒட்டுமொத்த ஊடகமும் கொடுத்த பில்டப்புக்கு அந்த பில்டப்புக்கு ஈக்குவலாக விஜய் ஒன்றும் பேசலையோங்கிற மாதிரி ஒரு பிம்பம். நான் என்ன சொல்றேன், தயவு செஞ்சு விஜய் என்ன பேச போறாருங்கிற பில்டப்பே இனிமேல் கொடுக்காதீங்க. ஏன்னா விஜய் வந்து எதுவும் பெருசா பேச போறது இல்லைங்க நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது முதல் கூட்டம் இல்லை. சரி, முதல் கூட்டம், 2வது கூட்டம், 3வது கூட்டம், எத்தனை கூட்டம் வந்துருச்சு. அவர் இதான் ஒரு பேட்டர்னை வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது நெஞ்சில் குடியிருக்குன்னு ஆரம்பிக்கணும், அப்புறம் அந்த ஊரோட பெருமைகளை கொஞ்சம் சொல்லணும், அப்புறம் வந்து திமுக கொஞ்சம் திட்டணும், அப்புறம் அந்த இஷ்யூவை பார்த்து வாசிக்கணும். 5 பிரச்சனையை வெற்றி நிச்சயம் நாளை நமதுன்னு போயிடணும். நாளை நமது சொல்றாரா இல்ல நம்பிக்கையோடு இருங்கள் அது சம்திங் கரெக்டா சொல்றீங்களேங்க. இதுதான் மனப்படமா அதானே பார்த்துட்டு இருக்கிறோம். இதுதானே ஆர்டரா வருது இல்லையா? நீங்கள் சொல்கிறது எப்படி தெரியுமா இருக்குது எனக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இந்த குத்துப்பாட்டு வேண்டாம், செகண்ட் ஹாஃப் வந்தோடனே குத்துப்பாட்டு ஃபர்ஸ்ட்டில் வச்சுருங்க, 3 ஃபைட்டு 5 சாங் படத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்குது நீங்கள் சொல்கிறது. அப்படி கூட சொல்ல வேணாம். நீங்கள் நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் வந்து கட்டுரை எழுதுவோம்ல, ஆமாம், முன்னுரை, ஆமாம், அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். தொடக்கத்தில் இதை பேசணும், அடுத்தது வந்து விரிவாக பேசணும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸை பேசணும், அப்புறம் முடிவுரை. இப்படி தான் நம்ம கட்டுரை எழுதுவோம். இதை ப்ராப்பராக தலைப்பு போட்டு எழுதிட்டா உள்ள கண்டென்ட் நல்லா இல்லைன்னா கூட நல்ல மார்க் எடுத்துருவோம்ல. அதனால அந்த தலைப்பை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சு இருப்போம். அந்த மாதிரி இருக்கு. இந்த பேட்டர்ல கூட நீங்க பேசலாம், பேட்டர்ன் தப்பே இல்லை, டீட்டெயிலாக பேசணுங்கிறது தான். அதனால இவர் டீட்டெயிலாக பேசுவாருங்கிறத நான் எதிர்பார்க்கல. இனிமேல் நான் எதிர்பார்க்கல அது. ஏன்னா பாண்டிச்சேரி ஒரு நல்ல வாய்ப்பு. ஏன்னா தமிழ்நாடு மாதிரி இங்கே நீங்கள் முழுக்க பிரச்சாரத்துக்கு போக முடியாதாங்க. இதுக்கப்புறம் இங்கே எலெக்ஷன் முன்னாடி அதிகபட்சம் ஒரு வாட்டி வேணா பேசலாம், அல்ல ரெண்டு வாட்டிங்கிறதே அதிகம் தான். ஏன்னா இதுவே 3 முறை அந்த கோரிக்கை மனு, அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு 4வது முறை தான் போராடி இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இங்கே வந்து அதை பார்த்து தமிழ்நாடுக்கு திமுக கற்றுக்கணுன்றாரு. ஆமாம் இல்லையா? சரி, ஓகே, ஃபைன். அது அவருடைய அஜெண்டா. அது திமுக விமர்சனம் பண்ணால் அவர் விமர்சனம் பண்ணிட்டு போட்டும் தப்பு இல்லை. பட் நான் பர்சனலாக விஜய் என்ன பேசுவார், அவரோட பேச்சு என்ன இம்பாக்ட் கிரியேட் பண்ணுங்க. 2வது அவர் என்ன பேசுவார், இன்னும் எஃபெக்டிவாக பேசுவாருங்க நான் எதிர்பார்க்கல. இனிமேல் நான் பாண்டிச்சேரியோட அதை முடிச்சிட்டேன், அந்த எதிர்பார்ப்பை முடிச்சிட்டேன். ஏன்னா இதுதான் ஒரு பேட்டர்ன் முடிப்பட. 10 நிமிஷம் தாங்க, 10 நிமிஷம் மேலே ஸ்பீச் இருக்கக்கூடாது. நடுவில் விடக்கூடிய லேக் எல்லாம் நீங்கள் தூக்கிட்டீங்கன்னா அது 12 நிமிஷம். நீங்கள் நடுவில் லேக் விடுறாருல, நம்ம ட்ரிம் பண்ணுவோம், அதெல்லாம் ட்ரிம் பண்ணிங்கன்னா 9 நிமிஷத்தில் முடிஞ்சிடும் அந்த ஸ்பீச். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் நம்ம பேச முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறார். ஏன் 1 மணி நேரம் பேசலாமே? ஒரு மேடை கிடையாது, 2.5 மணி நேரம் ஏதோ அனுமதி கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரம் பேசலாமே? ஒவ்வொரு விஷயத்த டீட்டெயிலாக பேசினாலும் 1 மணி நேரம் வந்துருமே. அப்போ எதுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டே இருக்கீங்கன்னா அவருக்கு அவ்வளவுதான் கேபபிலிட்டின்னு அவரே நினைக்கிறாருன்னு தெரியல. அப்படி இல்லைங்கிறது தான் உண்மை. டீட்டெயிலாக பேசலாம். எல்லாமே ஒன் வேர்ட் ஆன்சராகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. 2 மார்க்கு பதிலாகவே பேச வேணாம். 5 மார்க் பதில் பேச வேண்டியதுக்கு 5 மார்க் பதில் தான். எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இடஒதுக்கீடு பற்றி நான் ஒரு வீடியோ பேசியிருந்தேன், 1 மணி நேரம். ஷார்ட்டாக பேசினா கொஞ்சம் நல்லா இருக்குன்றான். இடஒதுக்கீடு எப்படி ஷார்ட்டான 5 நிமிஷத்தில் பேச முடியும் மொத்தத்தையும் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அப்போது அது 5 மார்க் கொஸ்டின், அதை நான் பெருசாக தான் எழுதியாகணும். 2 மார்க் கொஸ்டின் ஒன்று இருக்குது, அதை ஷார்ட்டாக பேசினா போதுங்கிற மாதிரி அவரே அதை புரிஞ்சுக்கணும். எதுக்கு ப்ரியாரிட்டி, எதை டீட்டெயிலாக பேசணும், எதை ஷார்ட்டாக பேசினா போதுங்கிற மாதிரி அந்த ப்ரியாரிட்டி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும். பட் நம்ம அதை எதிர்பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எதிர்பார்த்தீங்க என்றால் ஏமாறுவீர்கள். அந்த பர்டிகுலர் அவரோட ஸ்பீச்சை பொறுத்த வரைக்கும் நான் அவரோட ரிசல்ட்டோ அவருடைய மாசையோ அவருக்கு வரக்கூடிய ஓட்டை பற்றிலாம் நான் கணிக்கல. அதான் சொல்லிட்டேனே, இவ்வளோ கரிசனம் வேறு எந்த தலைவர் மீதும் இருந்தது கிடையாது போது இதை வச்சுலாம் அவருக்கு ஓட்டு வர போகிறது இல்லை. அவருக்கு எப்படியும் ஓட்டு கொஞ்சம் விழ போகுதுங்கிறது ஒரு மினிமமாக ஒன்று வரப்போகிறதுங்க உறுதியாயிடுச்சு. அதனால் அதுக்கு இதுங்க சம்மந்தம் இல்லை. அவர் என்ன பேசினாலும் ஃபேக்சுவல் பேசினாலும் இவங்க ஒத்துப்பாங்க, தவறை செய்தாலும் ஒத்துப்பாங்க, மன்னிக்க தயாராக இருப்பாங்க. மன்னிப்பை கூட இல்லை, அது தவறு, அவர் தவறே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கிறாங்க. இப்படி தான் எல்லா கட்சியிலும் இருந்துருக்குறாங்க. நீங்கள் விஜய்க்கு தான் இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க. இப்போ எம்ஜிஆராவது சினிமா முகம், ஸோ அவருக்கு ரசிக மனப்பான்மை இருந்தாங்க. கலைஞர் வந்து சினிமா முகம் இல்லை, கதை வசனம்லாம் எழுதியிருந்தா கூட அதில் ஒரு மாசு இருந்தால் கூட அவர் முழுக்க அரசியல் முகம் தான். அவருக்குமே ரசிகர்களாக இருந்தாங்க. இப்போ ஜெகத் ரட்சகன் அவர்கள் பேசுகிறார் ஒரு மேடையில், அவர் கலைஞர் ஐயா நீங்கள் அந்த துண்டை இப்படி போய் இந்த கையில் போட்டு அப்படின்னு பேசுவீங்க, அதுக்கு அந்த அழகுக்கு தானே ஐயா மயங்கி கடந்தோன்றாரு. அது அரசியல் தலைவருக்கான தொண்டர் மனப்பான்மை, அது ரசிகர் மனப்பான்மை தானே. ஸோ ரசிகர் மனப்பான்மை எல்லா இடத்துலையும் இருந்திருக்கு, அது ப்ராப்ளம் கிடையாது. பட் நம்ம தலைவராக அந்த ரசிகர் மனப்பான்மை இருக்கிறவங்கள நம்ம என்ன பேசி தொண்டர்களாக மாற்றுற ஒரு ப்ராசஸ் எல்லாரும் செஞ்சாங்க. அந்த ப்ராசஸ் இங்கே மிஸ் ஆகுதுங்கிறது தான். அதை ஒரு அக்கறையின் பேர்லேயே இல்லை, ஒரு 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 அஸ் அ ஜேர்னலிஸ்டாக நமக்கு விமர்சனமாக தான் சொல்கிறோம், குறையெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனாலும் இதையுமே ஒத்துக்க மாட்டாங்க தொண்டர்கள்.
என்ன பண்ண முடியும்? அதனால நான் என்ன சொல்றேன், நீங்களாம் இனிமேல் எதிர்பார்க்காதீங்க. விஜய் பயங்கரமா ஒன்று பேசிடுவாருலாம் நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஒரு வழக்கம் போல திமுக கொஞ்சம் திட்டுவார். பாண்டிச்சேரியில் போனால் கூட நாளைக்கு வெஸ்ட் பெங்காலில் போனால் கூட ஒரு திமுக திட்டுவாருன்னு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் திமுக திட்டுவாருங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க இல்லையா? அதுதான். மற்றபடி நீங்கள் ஒன்றும் அதை தாண்டி ஒன்றும் இஷ்யூவை பார்த்து வாசிப்பார். இப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணும் போல இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம விஜயோட ஸ்பீச்சிலேருந்து இன்டெப்த்தாக எல்லா விஷயத்தையுமே நம்ம அலசி ஆராய்ஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் நம்ம விஜயோட பேச்சை நம்ம 360 டிகிரியில் நம்ம பேசினது காரணம் விஜய் தன்னை தானே கொஞ்சமாவது இல்லை அப்படிலாம் கிடையாது. அவர் மாற்றிக்கணுங்கிறதெல்லாம் நமக்கு அந்த இடத்துல நம்ம கிடையாது. நீ என்ன தலைவருக்கு எங்க தலைவருக்கு சொல்றதுன்னு தான் கேட்பாங்க. அப்படிலாம் அவங்க கேட்கறதுக்காக இல்லை. அவங்க கேட்கலன்னா நம்ம அதுக்கு நம்ம மோட்டிவ் அது கிடையாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன ஏது என்ன பண்ணியிருக்கணும் என்ன பண்ணியிருந்துருக்கலாங்கிறத அவன் கருத்தாக தான் சொல்கிறோம். ஏன்னா விஜய் கிட்ட நம்ம வந்து அதை எதிர்பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஒரு தொடர்ந்து பல பேர் விஜய் புதுசான விஷயங்களை சொல்லணும், புதிய திட்டங்கள் எல்லாம் பேசணும், இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கும். நான் உட்பட பலரும் பேசும்போது அப்படி பேசும்போது அவர் ஒரு மேடையில் போய் பேசுகிற ஒரு பிரச்சாரத்தில் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் ஆய்வாளர்கள்லாம் என்ன புதுசாக பேச சொல்கிறாங்க. புதுசாக பேசினா செவ்வாய் கிரகத்தில் ஐடி கம்பெனி கட்டுறேன்னு சொல்லவா, அமெரிக்காவுக்கு ஒத்தேடி பாதை போடுறேன்னு சொல்ல யாரெல்லாம் இது மாதிரி சொல்கிறவங்களே அவரே நக்கல் பண்ணுறாரு. அப்போ தொண்டர்கள் எப்படி இருப்பாங்க? அதனால எதுவும் நம்ம சொல்ல வேணாம், அவங்களுக்கு தெரியுது எல்லாமே அப்படி நினைச்சுக்கிறாங்க அவங்க அதை. அப்ப விஜயே இப்படிதான் பேசுறாருன்னா விஜயோட பேச்சை விமர்சனம் பண்றதை தவிர வேற வழியே இல்லை. விமர்சனம் தான். விமர்சனம்னா அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவா பேசுறோம், நெகட்டிவா பேசுறோம். இப்போ நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் பேசியிருக்கிறோம், நெகட்டிவா பேசுறோம். அவ்வளவுதான் நம்மளால செய்ய முடியும். தாண்டி இது அவர் இதை பார்த்து இதுக்கு வந்து கருத்து சொல்லுவார். எல்லாத்தையும் பாக்குறாங்கிறது உண்மை, அதுல மாட்டுக்கிறது அது நமக்கு தெரியும். எல்லாத்தையும் பாக்குறாங்க எல்லாரும். நீங்க பேசினாலும் பாக்குறாங்க, நம்ம எல்லாரும் எப்படி மீடியாவில் இருக்கிறவங்க யாரெல்லாம் நமக்கு ஆதரவாக பேசுகிறாங்க, யாரெல்லாம் நெகட்டிவாக பேசுகிறாங்க, யாரெல்லாம் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்குறாங்க. தவிக்க மட்டுமில்லை, எல்லாம் கிடையாது, முன்னாடி மாதிரி கிடையாது. நம்ம பேசக்கூடிய ஒரு பேச்சு நேராக வந்து சிஎம் செல்லுக்கே போகுது. அவங்களே பார்க்குறாங்க, சிஎம் பார்க்குறாருங்கிற மாதிரி நமக்கு அனுபவம் இருக்குது. நம்ம முன்னாடி சேர்ந்து வேலை பார்த்த நிறுவனத்தில் பர்டிகுலராக பேசிய பேச்சுக்களை நேரடியாகவே நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் டீம்லேருந்து அட்ரஸ் பண்ணுறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை அதை நாங்கள் சரி பண்ணிட்டு இருக்கோம் மாதிரி, அதாவது விமர்சனங்கள் சொல்லும் பொழுது இந்த மாதிரிலாம் நடந்து, ஏன்னா எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லா கையிலும் மொபைல் இருக்குல்ல. ஸோ அதனால பார்ப்பாங்க. ஆனால் பார்த்துட்டு அதுக்காக அவங்க வந்து நீங்கள் சரி பண்ணிக்கோங்கிற மூடலாம். நீங்கள் அதனால அப்படி போன இன்டர்வியூ அப்படி தான் ஃபினிஷிங் கொடுத்துட்டீங்க. அதனால அப்படி ஃபினிஷிங் கொடுக்காதீங்க, என் கருத்தை மட்டும் சொல்லியிருக்கிறேன் அவ்வளோதான். விஜயோட ஸ்பீச்சில் எங்கெல்லாம் விஜய் சறுக்குனார், எங்கெல்லாம் கோட்டை விட்டார், எங்கெல்லாம் இன்னும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இன்டெப்த்தாக டீட்டெயிலாக பேசியிருக்கோம். இந்த பேச்சும் விஜயோட பார்வைக்கு போகும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். போகலனாலும் பிரச்சனை இல்லை, தொண்டர்கள் பார்வையிலாவது போட்டோம். ஓகே, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.